இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் ஒழுவ பிற. ஒரு மருமகன் மகளை கட்டி கொடுத்துருக்கார். காதல் திருமணமோ அரேஞ்ச் மேரேஜோ. அவர் தன்னுடைய மாமனாரை நன்றாக ஆஸ்பத்திரியில் கவனித்திருக்கார். இந்த சமயத்தில் மாமியார் வந்து என்னுடைய புருஷன் ஏன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தார், ஏன் எனக்கு ஒரு வாரம் சொல்லவில்லை என்று மிக கடுமையாக பேசுகிறார். சும்மா சொல்லிட்டே இருக்க மாட்டேன். ஆஸ்பத்திரியாக்க 4 பேர் வர்ற இடம். வாங்க வாங்க அவங்க பார்த்துட்டு என்னமா அழைஞ்சு பார்த்து வாங்க வாங்க அவங்க இங்கே பொதுமக்கள் பேசிக்கொண்டது, இந்த மருமகன் தன்னுடைய மாமனாரை நன்றாக பார்த்து கொண்டிருக்கார். சொல்லவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாமியார் அத்தை என்று மருமகனை ரொம்ப அடிக்க செல்கிறார், மிக கோபமாக செல்கிறார். இது நியாயமா? என்றாவது ஒரு நாள் தன்னுடைய மருமகனுடைய தயவு தேவைப்படும் என்று பொதுமக்கள் பேசிக்கொள்வதை இங்கே கண்ணால் கேட்க முடியுது. எனவே கோபம் வந்தது மிக மிக கொடுமையானது. அதை ஒரு நிமிடம் நாம் தணிந்து யோசனை செய்தால் மிக பயனுள்ளதாகிறோம். கோபம் என்பது ஒரு குடும்பத்தையே பிரித்து விட்டது. அதாவது தன்னுடைய மாமனாருக்கு தன்னிடம் வந்து தன் மகளிடம் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிய மாமனாரை அப்பாவை அந்த மகள் தன்னுடைய கணவருடன் உதவியோடு சென்று சிறு வயது மருமகன் அரசு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து நன்றாக பார்த்து கொண்டிருக்கார்கள். ஆனால் அந்த ஒரு வாரம் சொல்லியும் கூட இந்த தாய் வரவில்லை, மாமியார் சொல்லியும் வரவில்லை. இங்கே வந்து ஏன் என்னுடைய கணவனை நீ இங்கே அட்மிட் செய்தா என்று ஒரே ஒரு ஒத்த கேள்வியை வலுவாக பிடித்து கொண்டு கேட்கிறார். இப்போ அட்மிட் செய்தவில்லை, நீ ஏன் பார்த்தா என்று கேட்கும் பொழுது அப்போ பார்க்காமல் அப்படியே விட்டு விடுவதா? இதுதான் இந்த வீடியோவின் மையக்கருத்து. அப்படியே விட்டு விட்டால் என்ன, அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ ஒரு ஆக வேண்டிய எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிறதா? இது எதற்காக இந்த பெண் இவ்வளவு சத்தம் போட்டார் என்பது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு விடை அவர்களே தெரிந்து முடிவு செய்து கொள்வது நல்லது. எனவே தான் திருக்குறளும் மற்ற எண்ணற்ற காவியங்களும் சங்ககாலம் முதற்கொண்டு கோபத்தின் விளைவுகளை நன்கு விளக்குகின்றன. ஒரு செகண்ட் கோபத்தை தணித்துக் கொள்வது நல்லது என்பது உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.